ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு கால் வந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராமல் சவுண்டு மட்டும் வந்துச்சு அப்படின்னா, அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பாருங்கள், இந்த மாதிரி கால் பண்ணப்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும். இது வராமல் சவுண்டு மட்டும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்துச்சு அப்படின்னா, அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள், இதுக்கான சொல்யூஷன் நம்ம வீடியோவில் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஒரு 3 ஸ்டெப்லேயே நம்ம அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணது உங்களுக்கு இந்த மாதிரி சேட் எல்லாம் காட்டும். ஓகேயா? ஸோ இந்த சேட் காட்டும் போது நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஒரு கான்டாக்டுக்கு மட்டும் இந்த ப்ராப்ளம் வருதா, இல்ல உங்களுக்கு யார் கால் பண்ணாலும் இந்த ப்ராப்ளம் வருதான்னு பாருங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு கான்டாக்டுக்கு மட்டும் இந்த ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா, இதுதான் அந்த கான்டாக்டோட சேட். இது மாதிரி ஒவ்வொரு சேட்டும் உங்களுடைய வாட்ஸ்அப்குள்ள இருக்கும். ஸோ யாருடைய சேட் யாருடைய கான்டாக்ட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காட்டலையோ கால் பண்ண போதோ அவங்களுடைய சேட் இந்த இடத்துல இருக்கும் பாத்தீங்களா? ஸோ அந்த சேட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. ஸோ சேட்டை ஓபன் பண்ணும்போது இந்த மாதிரி அவங்களுடைய பேர் இந்த இடத்துல காட்டும், அவங்களுடைய சேட்லாம் அந்த பக்கம் காட்டும். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுங்க, இந்த பேரை டச் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸோ பேரை டச் பண்ணி ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இதுல என்ன பண்ணுங்க, அவங்களுடைய பேரு நம்பர்லாம் அந்த இடத்துல காட்டும். இதுல நோட்டிபிகேஷன் அப்படின்னு இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா? இந்த நோட்டிபிகேஷன் அப்படிங்கறத ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணதும் இந்த இடத்துல நீங்க சில விஷயங்கள் பார்க்கலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா, நோட்டிபிகேஷன் செட்டிங்ஸ் அந்த கான்டாக்ட்டுக்கு மட்டும். ஓகேயா? ஸோ இதுல இந்த மியூட் நோட்டிபிகேஷன் அப்படின்னு ஆன்ல இருந்துச்சு அப்படின்னா இதை ஆஃப் பண்ணிருங்க. ஓகேயா? இது ஆன்ல இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இவங்க கால் பண்ணாலும் மெசேஜ் பண்ணாலும் எந்த ஒரு நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வராது. ஓகே? சோ அதனால என்ன பண்ணுங்க, இந்த மீட் டு நோட்டிபிகேஷன் அப்படின்னு இருக்கிறத ஆஃப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த நோட்டிபிகேஷன் டோன் இருக்கு பாத்தீங்களா, இதை நீங்க ஏதாவது செட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கான ப்ராப்ளம் என்னன்னா, இவங்க கால் பண்ணப்போ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வராதுதான். ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்க, இந்த கால் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல இந்த கால்க்கு கீழே ரிங்டோன் அண்ட் வைப்ரேட் இருக்கு பாத்தீங்களா, ரிங்டோன் உங்களுக்கு என்ன ரிங்டோன் வேணுமோ அதை செட் பண்ணிக்கோங்க. அடுத்து வைப்ரேட் அப்படிங்கிறது டிஃபால்ட் வச்சுக்கோங்க. ஓகேயா? ஸோ இதை நீங்க செட் பண்ணிட்டு வெளியே நீங்க கால் பண்ணி பாத்தீங்கன்னா, இந்த கான்டாக்ட்ல இருந்து கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கால் ரிசீவ் ஆகும், நோட்டிபிகேஷன் வரும். ரிங்டோன் நீங்க என்ன செட் பண்ணீங்களோ அந்த ரிங்டோன் வரும். ஓகேங்களா? இது ஒரு சொல்யூஷன். ரெண்டாவது, பொதுவா யாரு கால் பண்ணாலும் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வருது, அதாவது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காட்டல அப்படின்னா, உங்களுடைய வாட்ஸ்அப்பை நீங்க லாங் பிரஸ் பண்ணுங்க. உங்க வாட்ஸ்அப்பை லாங் பிரஸ் பண்ணது இந்த மாதிரி உங்களுக்கு ஓபன் ஆகும். இதுல என்ன பண்ணுங்க, மேல இந்த ஐகான் அப்படி இருக்கு பாத்தீங்களா, இந்த ஆச்சரியக்குரிய ஐ மாதிரி ஒரு ஐகான், இந்த ஐகானை டச் பண்ணி ஓபன் பண்ணுங்க. இந்த ஐகானை டச் பண்ணி ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி உள்ள போயிடும், ஆப்புக்குள்ள, ஆப் செட்டிங்குள்ள. சோ இதுல என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த நோட்டிபிகேஷன் அப்படின்னு இருக்குல்ல, சோ இந்த நோட்டிபிகேஷனை ஓபன் பண்ணுங்க. சோ இந்த நோட்டிபிகேஷனை நீங்க டச் பண்ணி ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நோட்டிபிகேஷன் உள்ள செட்டிங்குள்ள போகும். இந்த நோட்டிபிகேஷன் செட்டிங்குள்ள இந்த இடத்துல பாருங்க, அலோ நோட்டிபிகேஷன் அப்படிங்கறத ஆன் பண்ணுங்க. அடுத்து அலோ சவுண்ட் அண்ட் வைப்ரேஷன் அப்படிங்கறத ஆன் பண்ணிக்கோங்க. ஓகேயா? சோ இது ரெண்டும் ஆன்ல இருக்கட்டும், இது கம்பல்சரி இருக்கணும். இருந்தாதான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல இருந்து எந்த நோட்டிபிகேஷன் இருந்தாலும் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். சோ இது ஆஃப்ல இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மெசேஜ், குரூப் மெசேஜ், பிரைவேட் மெசேஜ், கால், வீடியோ கால் எது வந்தாலுமே உங்களுக்கு இதுல உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் காட்டாது. சோ என்ன பண்ணுங்க, இதை நீங்க ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, அலோ அப்படிங்கறத. சப்போஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காட்டக்கூடாதுன்னா இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பார்க்கணும். ஸோ இதை ஆன் பண்ணிக்கோங்க. மூணாவதா நான் சொல்ல போறது தான் ரொம்ப முக்கியமான செட்டிங். அதுதான் உங்களுக்கு இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போற முக்கியமான செட்டிங். என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய மொபைல்ல மெனு இருக்கு பாத்தீங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் மெனு ஓபன் பண்ணிக்கோங்க. மெனுல செட்டிங் ஓபன் பண்ணுங்க. ஸோ இதுக்கு நான் செட்டிங்கை சர்ச் பண்றேன். SET நடிச்சு செட்டிங் ஓபன் ஆயிருச்சு. ஸோ செட்டிங் ஓபன் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா அந்த செட்டிங் லிஸ்ட்ல ஆப் அப்படின்னு இருக்கும். ஸோ ஒவ்வொரு மொபைலுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் ஆப் அப்படின்னு இருக்கும். இதுல மேனேஜ் ஆப்ஸ் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இதை ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணது இதுல நீங்க வச்சிருக்க உங்க மொபைல்ல வச்சிருக்க எல்லா ஆப்புமே இதுல காட்டும். இதுல வாட்ஸ்அப் எங்க இருக்குன்னு பார்த்து வாட்ஸ்அப் செலக்ட் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்பை செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா இதுலயும் நோட்டிபிகேஷன் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, நோட்டிபிகேஷன் அப்படிங்கறத டச் பண்ணி ஓபன் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இப்ப நான் பாருங்க, இந்த நம்பருக்கு நான் கால் பண்றேன், எந்த ஒரு நோட்டிபிகேஷன் காட்டல. மேல இருந்து கீழே நான் நோட்டிபிகேஷன் இழுத்து விட்டேன் அப்படின்னா நான் கால் பண்ணிருக்க மிஸ் கால் மட்டும் வருது. சோ நான் இப்ப கால் பண்ண போது என்ன பண்ணுது அப்படின்னா சவுண்ட் மட்டும் தான் வருது, நோட்டிபிகேஷன் வரல. அடுத்து நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா, இந்த நோட்டிபிகேஷன் அப்படின்னு இருக்குல்ல, சோ இந்த நோட்டிபிகேஷன் அப்படிங்கறது ஓபன் பண்றேன். ஓபன் பண்ணது இந்த இடத்துல பாருங்க, உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் கேட்டதுல இதுல ஃபர்ஸ்ட் ஷோ நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறது கம்பல்சரி ஆன்ல இருக்கணும். அடுத்து அலோ பேஜஸ், ஃப்ளோட்டிங் நோட்டிபிகேஷன், அலோ லாக்ஸ்கிரீன் நோட்டிபிகேஷன், இந்த மாதிரி எல்லாமே ஆன்ல இருக்கணும். ஓகேங்களா? சோ நம்ம மொபைல்ல காட்டுற இந்த செட்டிங்ஸ் எல்லாம் பாத்துக்கோங்க, எல்லாமே ஆன்ல இருக்கணும். இதுல அலோ பர்மனன்ட் நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறது ஆஃப்ல இருக்கு பாத்தீங்களா, சோ நமக்கு கால் சவுண்ட் மட்டும் வருது, நோட்டிபிகேஷன் வரல அப்படிங்கிறதுக்கு ப்ராப்ளம் இதுதான். சோ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுல அலோ பர்மனன்ட் நோட்டிபிகேஷன் அப்படிங்கறத ஆன் பண்ணணும். ஆன் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, வேற ஒரு வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து என் நம்பருக்கு இப்ப நான் கால் பண்றேன் பாருங்க. கால் பண்ணபோது எனக்கு நோட்டிபிகேஷன் வருது. சோ அக்செப்ட் பண்ணலாமா டிக்ளைன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இந்த நோட்டிபிகேஷன் வருது. சோ ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு நமக்கு. சோ இந்த செட்டிங்லாம் பண்ணி முடிச்சிட்டு உங்க போனை ஒரு தடவை ரீஸ்டார்ட் பண்ணிருங்க. ரீஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட்டா உங்களுக்கு சால்வ் ஆயிரும். ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இங்க ஒன் மோர் லிங்க்னு இருக்குன்னு பாருங்க. இந்த லிங்க் நீங்க
கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வரும். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு ஆன்லைன்ல எது பண்ணி வேணும், ஆன்லைன் சர்வீஸ், ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, இந்த மாதிரி எந்த சர்வீஸ் உங்களுக்கு பண்ணி வேணும்னாலும் நான் அப்ளை பண்ணி தரேன். என்ன நீங்க தாராளமா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு அந்த மாதிரி நான் எடுத்து கொடுத்துருக்கேன். நீங்க ஒவ்வொரு வீடியோ கமெண்ட்ல நீங்க செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கிடைச்சிச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. நம்ம சேனல்ல தொடர்ந்து ஆன்லைன் சர்வீஸுக்கான வீடியோஸ் தொடர்ந்து போட்டுட்டு இருக்கிறோம். நம்ம வீடியோஸ் பாத்தீங்கன்னா ஷார்ட்டா தெளிவா இருக்கும். எல்லாமே ஒர்க் ஆகும். ஒர்க் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் வீடியோஸ் அப்லோடே பண்ணுவேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க வந்து உள்ள வீடியோ பார்க்கலாம். உங்களுக்கான வீடியோ இல்லைன்னா கூட நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் வீடியோ எடுத்து நான் கண்டிப்பா அப்லோட் பண்றேன். இதுல பாருங்க, உங்களுக்கு ஓட்டர் ஐடி அப்ளை பண்றது, பேன் கார்டு அப்ளை பண்றது, அதை ரினிவல் பண்றது, ரீபிரிண்ட் பண்றது, தமிழ் ஃபாண்ட், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் பத்தி, மொபைல் பத்தி, நெட் பேங்கிங் பத்தி எல்லா பேங்கோடது, ஆன்லைன் பட்டா, சிட்டா, லேண்ட் விவரங்கள், இந்த மாதிரி இன்ச் பை இன்ச் அவங்களுக்கு தேவையான எல்லா வீடியோஸுமே நான் தொடர்ந்து நான் போட்டுட்டு இருக்கிறேன். நம்ம சேனல்ல நீங்க பிளேலிஸ்ட் அப்படி நீங்க செக் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு ஒவ்வொரு தலைப்புலையும் தனித்தனியா வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். நீங்க இதுல கூட ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க ஒவ்வொரு வீடியோ கீழேயும் டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி ஷார்ட்டா சூப்பரான ஒர்க்கிங் வீடியோஸ் பார்க்கணும் தமிழ்ல அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.